Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction. Example 4.64 எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Using the mathematical induction, show that for any natural number n, 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 up to 1 by n into n plus 1. இங்க எல்லாமே எப்படி தான் இருக்கு பாருங்க. 1 னா 1 plus 1. which is equal to n by n plus 1. இது வந்து நம்ம proof பண்ணும் mathematical induction வச்சு சரியா. இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எப்பவும் போல என்ன பண்ணுவோம்னா let p of n is equal to கொடுத்திருக்க சீக்வென்ஸ் எழுதிக்கணும். 1 by 1 into 2, 1 by 2 into 3, 1 by 3 into 4 up to 1 by n into n plus 1 is equal to n by n plus 1. இது given. First step 1 இப்போ எடுத்துக்கலாம். Step 1ல என்ன பண்ணணும்? Substitute n is equal to 1. அப்போ n இருக்கிற இடத்துல 1 substitute பண்ணும். அப்போ 1 by 1 into 1 plus 1 is equal to n இருக்கிற இடத்துல 1 தான். 1 by 1 plus 1. So 1 by 1 plus 1 2. 2 ones are 2 which is equal to 1 by 1 plus 1 2. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் p of 1 is true அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ p of n is p of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2ல என்ன எழுதுவோம்? let us assume p of k is true. இப்போ p of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டோம். அது என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஸோ substitute n is equal to k. அப்போ 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 up to 1 by k into k plus 1 is equal to k by k plus 1. இது number 1. இது ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணோம்? to prove p of k plus 1 is true. k plus 1 வந்து true அப்படி நம்ம proof பண்ணோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம்? substitute n is equal to k plus 1. n வர இடத்துல தான் k plus 1. அப்போ 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 up to 1 by k into k plus 1. கரெக்டா? அப்போ k இருக்கிற இடத்துல k plus 1 into k plus 1 again ஒரு plus 1 எழுதணும். k into k plus 1. k வர இடத்துல k plus 1 எழுத போகிறோம். ஸோ which is equal to n by n plus 1 which is equal to இங்கே பாருங்கள் k by k plus 1. அப்போ k இருக்கிற இடத்துல k plus 1, கீழேயும் k plus 1 plus 1. அப்போ RHS என்ன ஆகும்? k plus 1 divided by k plus 2னு மாறிடும். இதுதான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த லைன் அப்படியே இருக்கும், எழுதிக்கலாம். 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 up to 1 by k plus 1 k plus 2. ஏன்னா 1 plus 1 2 ஆகிடும். இப்போ இது LHS, இது RHS. இப்போ LHS சால்வ் பண்ணலாம். LHS பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 by 1 into 2, 1 by 2 into 3, 1 by 3 into 4 up to 1 by k into k plus 1. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுத்த டேர்ம் எப்படி இருக்குது? k plus 1 இன்னொன்று k plus 2. ஸோ அதுக்கு முன்னாடி டேர்ம் எப்படி இருக்கும்? இது k இருக்கும், இது வந்து k plus 1ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது ஃபுல் டேர்மும் நான் எப்படி எடுத்துக்கலாம்? p of kன்னு எடுத்துக்கலாமா? ஃப்ரம் 1 இந்த ஃபுல் டேர்மும் p of k ப்ளஸ் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது தெரியுமா? k plus 1 ஒரு டேர்மும் k plus 2 ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரம் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ p of kயோட வேல்யூ என்ன? k by k plus 1 plus 1 by k plus 1 into k plus 2. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்? இங்கே k plus 1 இருக்குது, இங்கே k plus 2 இருக்குது. ஸோ இதை இன்ட்டு k plus 2 பண்ணால் இந்த டேர்ம் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். k into k plus 2 plus 1 divided by இப்போ இங்கே k plus 1 இருக்கும்,
k plus 2 இருக்கும். ஸோ ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவல் ஆகிடுச்சா, அதை ஒரே மாதிரி எழுதிக்கலாம். இங்கே k plus 1 ஆல்ரெடி வந்துருச்சு, k plus 2 மட்டும் இல்லை, அதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ k into k, k square plus 2 into k, 2k plus 1 divided by k plus 1 into k plus 2. equation அதை சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 1 ரெண்டாக பிரிக்கணும். அப்போ 1 1s are 1, ப்ளஸ் இருக்கனால +1 + 1 2ன்னு கிடைச்சிடும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா k plus 1 into k plus 1ன்னு கிடைக்குமா? டினாமினேட்டர்லையும் பாருங்கள், k plus 1 into k plus 2. இப்போ k plus 1 k plus 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்ம வேல்யூ எப்படி கிடைக்கும்? k plus 1 by k plus 2. இதுதானே நம்மளோட RHSம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். therefore p of k plus 1 is true அப்படின்னு எழுதிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நான் எழுதிடுறேன். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n 1/1 into 2 plus 1/2 into 3 plus 1/3 into 4 is equal to n/n plus 1 is true அப்படின்னு எழுதிட்டா போதும். ஸோ இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? சம் ஃபஸ்ட்டு கிவன் வந்து p of n எடுத்திருக்கோம். அப்புறம் n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துருங்க. n இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 1 + 1 2, 2 1s are 2, 1 + 1 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால p of 1 வந்து ட்ரூ. அடுத்தது ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம்? let us assume p of k is true. ஸோ substitute n is equal to k. n வர இடத்துலலாம் k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் n into n plus 1 வர இடத்துல k into k plus 1, k by k plus 1 மாற்றி எழுதிடுவோம். ஸ்டெப் 3 என்னதுன்னா to prove p of k plus 1 is true. அதுக்கு நான் என்ன பண்ணும்? n வர இடத்துலலாம் k plus 1. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பை கம்பேர் பண்ணும்போது k வர இடத்துல k plus 1, k வர இடத்துல k plus 1. அப்போ இது k plus 1 இருக்குது, இது 1 + 1 2ன்னு மாறிடும். இது k plus 1, கீழே k plus 1 + 1, அப்போ 1 + 1 2ன்னு இருக்கும். சரியா? இப்போ இதுதான் நம்மளோட RHS எடுத்திருப்போம். LHSல இந்த சம் வரைக்கும், இந்த டேர்ம் வரைக்கும் 1/k into k plus 1 வரைக்கும் p of k ஆல்ரெடி நம்ம கெட் பண்ணிட்டோம் ஃப்ரம் 1. பேலன்ஸ் இருக்குது, அது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் இருந்து புக்கில் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் சம்மில் வேறு மாதிரி இருக்கும். 1/k plus 1 வெளியே எடுத்துடுவாங்க. பட் இது நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுத்தாலே போதும். k plus 1 இருக்குது, k plus 2 மட்டும் இல்லை. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் k plus 2 k plus 2 மல்டிபிள் பண்ணாலே போதும். ப்ளஸ் 1/k plus 1 into k plus 2, k into k, k square, 2 into k, 2k plus 1. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் k plus 1 k plus 1 இருக்கும். ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளோட RHS k plus 1/k plus 2 கிடைச்சிடும். ஸோ p of k plus 1 ட்ரூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் மறக்காமல் எழுதிடணும். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லிட்டு நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எழுதிட்டு இஸ் ட்ரூன்னு எழுதலாம். இல்லை புக்கில் இதோட விட்டுருப்பாங்க, அதோட நம்ம விட்டுருலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சம்ஸு. ஒரு சில சம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பசங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். 2-3 வாட்டி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து மனப்பாடம் ஆகிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.